இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் உள்ள சேப்பக்கிழங்கு இலை, அதாவது சேப்பக்கிழங்கு கீரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இலை பார்த்திங்கன்னா நம்ம இதய வடிவத்தில் இருக்கிறதுனால இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் அதிகமான அளவுக்கு நம்ம கேரட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் அதனோட சத்துக்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு நமக்கு ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை விட இது இன்னும் கொஞ்சம் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பற்கள் எலும்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடிய நம்ம கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து, அந்த மாதிரி சத்துக்களும் இதில் நிறைந்து இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது நம்ம தோட்டத்தில் தான் வச்சு வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரோட்டு ஓரங்களில் கூட இந்த மாதிரி இலைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது இந்த கீரை தான் அப்படின்னு நிறைய பேருக்கு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதனால் இனிமேல் பார்த்திங்கன்னா இதுலேருந்து 2 இலையனாலும் பறிச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சமையல் பண்ணி சாப்பிடுங்க. கீரையை மசியல் வச்சு சாப்பிடலாம். அந்த தண்டு ஒரு சூப்பு மாதிரி செஞ்சு குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது தான் இந்த சேப்பக்கிழங்கு கீரை அப்படிங்கிறது. இது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சி அப்படிங்கிற சத்து இதில் ஆரஞ்சை கம்பேர் பண்ணும்போது அதை விட நமக்கு விட்டமின் சி இதில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த சேப்பக்கிழங்கு கீரையை இனிமேல் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சமையல் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்.